நம்ம ஊர்ல இப்படிலாம் கோயில் இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய கோயில்கள் பல தகடூர் நாட்டில் இருக்கு. அந்த வகையில இந்த காணொளியில இந்த மிக பழமையான ஒரு பெருமாள் கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த ஆலயம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. ஆனா அதை மெய்ப்பிக்கும் வகையில் எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரங்களோ எதுவும் செய்தி வரலாற்று செய்திகளோ எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த கோயில்ல இப்ப புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான கற்கள் எல்லாமே அங்கங்க அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இருந்து ஒதுக்கப்பட்ட பழமையான கற்கள் கல் தூண்கள் எல்லாமே அங்கங்க இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதனால இந்த கோயில் ஒரு பழமையான கோயில் என்பதில் எந்த ஒரு ஐயமும் எழவில்லை. இந்த கோவிலோட விளக்கு கம்பத்தை பார்க்குறோம். விளக்கு கம்பத்திலையும் சங்கு சக்கரம் போன்ற சின்னங்கள் பெருமாளுக்குரியது பறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு கருடாழ்வாருடைய முகம் சிதைக்கப்பட்டுள்ளதையும் பார்க்க முடியும். இந்த கோவிலோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளக்கரை என்னும் சிற்றூரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நேரெதிரிலேயே மற்றும் ஒரு சிவாலயம் உள்ளது, பழமையானது. அதோட காணொலியும் தனியா போட்டிருக்கோம். இப்ப இந்த கோயிலுக்கு எதிர் திசையில ஆஞ்சநேயரோட பழமையான புடைப்பு சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப கோயிலுக்குள்ள போக போறோம். இந்த கோயிலோட இந்த கோபுரத்துல நுழைவு கோபுரத்துல பார்த்தீங்கன்னா 2 உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. சிலர் என்னன்றாங்கன்னா இதுதான் ராஜராஜ சோழனோட உருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது துவாரக பாலர்கள், அதாவது இறைவனோட பாதுகாவலர்களாக கோயில் இருக்கக்கூடிய துவாரக பாலர்களுடைய சிலையாக இருக்கலாம் என கருதுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதை பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு பழமையான ஒரு கோபுரம்ன்றது பார்க்கும்போது தெரியுது இல்லையா. இப்ப இந்த நுழைவு மண்டபம் வழியாக கோயிலுக்குள்ள போறோம். உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுமான பொருட்கள் எல்லாமே கொட்டி வச்சிருக்காங்க. கட்டிட வேலைகள் நடைபெறுவதால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சாரம் கட்டியிருக்காங்க, முட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இதை காணொலி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி கீழே நிறைய நெருஞ்சி முட்கள் நிறைய இருந்தது. அதனால காணொலி எடுப்பது ரொம்ப கடினமாகவே இருந்தது. இருந்தாலும் சமாளித்து இந்த காணொலி எடுத்திருக்கோம். இப்போ இந்த கோயிலுக்கான படியை பார்க்கும்போது யாழி இருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் தாரமங்கலம் மற்றும் அமரக்குந்தியில் உள்ள கோயில்களில் இந்த மாதிரி அமைப்புகளை படிக்கட்டில் யாழி இருக்கிற அமைப்புகளை பார்க்கலாம். இப்போ கோயிலுக்குள்ள போன உடனே அங்கே தூண்கள் இருக்கு. தூண்களில் உள்ள சிற்பங்களை பார்க்குறோம். முதல்ல எடுத்தோடனே ஒரு அழகான கண்ணனோட வடிவம் இருக்கு. அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தூண்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமா சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள்ல நிறைய மனிதன் மற்றும் விலங்கு கலவையான சிற்பங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது.
பார்த்தீங்கன்னா கோயிலில் மழை பெஞ்சிருந்தது, அதனால வந்து கோயிலில் அங்கங்கே தண்ணி உழுகிறதையும் பார்க்க முடியுது. சிற்பங்கள், விதவிதமான சிற்பங்கள் இந்த கோயிலில் நிறைய இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு உள்ளவர்கள் கல்லாவி ஊத்தங்கரை பகுதிக்கு போகும்போது இந்த கோயிலை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் இருந்த இந்த அற்புதமான கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவனிப்பும் இன்றி மிகவும் மோசமான நிலை இருக்குது. இப்போ பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிகிற போது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. நாம் போன நேரம் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் காரணத்தினால் கோவில் வந்து பூட்டப்பட்டு தான் இருந்துச்சு, கருவறை பூட்டப்பட்டு இருந்தது. அதனால் இறைவனோட தரிசனம் நமக்கு கிடைக்கல. எனினும் மிக சிறப்பான சிற்பங்களையும் மிக அற்புதமான ஒரு பழமையான ஆலயத்தை தரிசித்த ஒரு மகிழ்வும் நமக்கு கிடைச்சது. இது பாருங்களேன், சாஸ்தா போல உள்ளது. அது ஐயனார் சிலை இருக்கு இல்லையா, சாஸ்தாவை போல, ஐயப்பனை போல இந்த உருவம் அமைஞ்சிருக்கு. இது பாருங்க, வாலி சுக்ரீவன் சண்டையாக இருக்கான காட்சி. நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணனோட அவதார வடிவங்கள் நிறைய செதுக்கப்பட்டிருக்கு. இந்த வெண்ணெய் திருடும் காட்சி போன்றவை, அரக்கியை வதம் செய்தல் போன்ற காட்சிகள் எல்லாமே நிறைய இடம்பெற்று இருக்கிறது. இந்த கோயில் தூண்களை பார்க்க முடியும்.
உண்மையாலுமே அந்த சின்ன கிராமத்துல ஒரு அற்புதமான கோயில் இருக்குன்னு கனவுல நினைச்சு பார்க்கல. இந்த மாதிரி ராஜராஜன் காலத்திய கோயில் இருக்குன்ற தகவல் மட்டும் தான் இருந்தது. அதை நம்பி தான் போனோம். ஒரு சிறிய கோயில் எதிர்பார்த்து தான் போனேன். ஆனால் வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்றது நினச்சி கூட பார்க்கல. சரி, இங்கே கோயிலுக்குள்ள சிற்பங்கள் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி கோயிலோட அந்த நுழைவு மண்டபம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் சிற்பங்கள் உருவங்கள் சிதை உருவங்கள் இருந்தது பார்க்க முடியுது. அதே போல் இங்கேயும் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பக்கம் உள் பக்கத்துலையும். இப்போ கோயிலை பார்த்தாச்சு, கோபுரத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக கோயிலை சுற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சுற்றியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ நிகழ்காலத்தில் கட்டப்பட்டவை தான். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாரம் கட்டி எல்லாமே வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. மேலுள்ள கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. கீழே உள்ள அந்த கற்களாலான கட்டிடம் வந்து அப்படியே தான் இருக்கு, அது மாற்றம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு தூண்களோட. அந்த மண்டபம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதர் அடைஞ்ச நிலைமையில பால் அடைஞ்சு போயிடுச்சு. அதை உள்ள போய் என்ன இருக்கு எது இருக்குன்னு பார்க்க முடியல. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாரம் கட்டி வேலைகள் செய்வதற்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதைப்போல தகடூர் நாட்டின் வரலாற்று பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.